மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து புரட்டாசி மகாலய அமாவாசையை முன்னிட்டு காவிரி, பவானி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமுத நதி ஆகிய 3 நதிகள் சங்கமிக்கும் படித்துறையில் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் மாதங்களில் ஆடி, புரட்டாசி மற்றும் தை மாதங்களில் வரும் அமாவாசை தினங்கள் பித்திருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசையாக கருதப்படுவதால் இந்நாளில் மூதாதையருக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுத்து வழிபாடு நடத்தினால் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும், மேலும் குடும்பங்களில் மகிழ்ச்சி நிலவும் நம்பப்படுகிறது. இதன் காரணமாக ஈரோடு மாவட்டமின்றி நாமக்கல், சேலம், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வந்திருந்த பக்தர்கள் இன்று காலை முதலே காய்கறிகள், கீரை உள்ளிட்டவற்றை வைத்து பிண்டம் பிடித்தும் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து காவிரியில் புனித நீராடி சங்கமேஸ்வரரை நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்து வருகின்றனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததன் காரணமாக பவானி நகரில் சற்றே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது. மேலும் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.